ஹலோ ஆல், இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்டுக்கு பதிலாக Reactjs ஏன் பயன்படுத்துறோம் அண்ட் Reactjs உடைய டெம்ப்ளேட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதே போல Reactjs உடைய சீரீஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது டிபி கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First of all, what is React? React is a JavaScript library. ஸோ இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கிடையாது, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. இட் இஸ் அ வியூ லைப்ரரி, ஜஸ்ட் அ லைப்ரரி ஃபார் பில்டிங் யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் அ டெவலப்பராக கண்டிப்பாக இது ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் உருவானதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் நாம ரியாக்ட்ல எழுத போறது, பட் ஸ்பெசிஃபிக்கா ரியாக்டுக்கான கோடுமே இதுல எழுதுவோம். ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ அதுல சம் ஆஃப் த ஹுக்ஸ், சம் ஆஃப் த ஜேஎஸ்எக்ஸ் எலமெண்ட், அதோடைய பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவோம். தென் ரியாக்ட் லைப்ரரி அந்த பேக்கேஜ் நமக்காக அந்த கோடை கன்வெர்ட் பண்ணிட்டு இது மேனேஜ் பண்ணி நமக்கு ப்ரௌசர்ல காட்டும். ஸோ இப்படி தான் இது நடக்குது. ஓகேவா? ஸோ டெப்ளாய்மெண்ட் அப்போ பில்ட் பண்ணுறப்போ அது டேரெக்டாக பேஜாக ரெடி ஆகிட்டு நமக்கு வரும். சரியா? பட் அப்பார்ட் ஃப்ரம் இட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு அது டேரெக்டாக நடக்கும். ஓகேவா? ஆன் த எண்ட் சர்வர் வழியாக நமக்கு போஸ்ட் ஆகும். ஓகேவா? தென் ஒய் நாட் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்? ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் 1000 to 2000 லைன்ஸ் கோட் ஆஃப் போகுது அப்படின்னா, தட் லீட் டு சம் எரர் ப்ரோன் கோட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை மேனேஜ் பண்ணவோ எடிட் பண்றதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க எழுதுற கோட் பூரா ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பா போவீங்க. ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்றதுல இருந்து அதுல ஈவென்ட் லிசனிங்ல இருந்து எல்லாமே பண்றதுனால தட் இஸ் கோயிங் டு பி ஹார்டர். பட் ரியாக்ட் ஆஃபர்ஸ் இஸ் அ சிம்பிளர் மென்டல் மாடல். ஸோ ரியாக்ட்ல நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா அது லைன் பை லைனா அழகா இருக்கும், ஈஸியரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பத்தி எல்லாம் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். JavaScript is a imperative language. நான் சொன்ன மாதிரி it is going to be defined the steps and you are not going to specify the goal. Okay, here you will define the goal, not the steps. இதுல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போய் ஆகணும். லைக் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்றதுல இருந்து நீங்க ஈவெண்ட் லிசன் பண்றதுல இருந்து அதுல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, அந்த லாஜிக் பூராமே இதுல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் ரியாக்ட்லயும் அதே தான் பண்ணுவீங்க, பட் டைரக்டா இருக்கும். யூ ஜஸ்ட் டிஃபைன் த கோல்ஸ். ஓகேவா? மற்றதெல்லாம் நம்ம ரியாக்ட் பார்த்து பாரு, அது நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்டா கன்வெர்ட் ஆயிட்டு நமக்கு ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ இப்படிதான் அந்த ஸ்டெப் ஒர்க் ஆகும். இதற்கான எக்ஸாம்பிளை நாம பார்ப்போம். ஸோ யூ கேன் லுக் இன் டு திஸ் DOM.js. ஹியர் இட் இஸ். ஸோ இதில் index.html I just specified a h1 hello அப்படின்னு சொல்லிட்டு, then I'm just linking it with script. Right, here I'm just selecting the h1 by query selector. இந்த இடத்துல h1 நான் செலக்ட் பண்றேன். ஸோ ஒரே ஒரு h1 தான் இருக்கு, டைரக்டா அது செலக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுவா அது செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ h1 இந்த இடத்துல அழகா செலக்ட் ஆயிடுச்சு. தென் இந்த h1ல நான் கிளிக் ஈவெண்ட்டை லிசன் பண்றேன். தென் whenever I'm going to click it, அந்த h1 ஓடிய டெக்ஸ்ட் கண்டென்ட் எனக்கு மாறுற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். வணக்கம் சொல்லிட்டு. So if I open it with the live server over here, it is starting it. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. If I click it, வணக்கம் அப்படின்ட்டு மாறிச்சு. ஸோ இந்த இடத்துலயே ஒரு பேஸான ஐடியாலஜி உங்களுக்கு வந்திருக்கும். நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டெப்பை உருவாக்குறேன். முதல்ல ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் அதுல கிளிக் ஈவெண்ட்ன்ற ஒரு ஈவெண்ட்டை டிசைன் பண்றேன், ஆட் ஈவெண்ட் லிசனர் வச்சு செகண்ட் ஸ்டெப். தென் அது கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அதன் வழியா நான் போறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே எனக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நான் மாத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆகணும். டாம் மெத்தட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரைட். ஸோ இதுவே நீங்க ரியாக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் ஏ சிம்பிளர் மென்டல் மாடல். நான் சொன்ன மாதிரி டைரக்டா HTML போன்ற ஒரு எலமெண்ட்டுக்குள்ளேயே டைரக்டா நான் தர முடியுது. ரைட் ஹியர். ஸோ ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு h1 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹலோன்ட்டு இருக்கு. ரைட். ஸோ இது காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது JSX எலமெண்ட்னு சொல்லுவாங்க. JSX எலமெண்ட் விச் லுக்ஸ் லைக் HTML எலமெண்ட். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபலும் அதே போல தான் இருக்கும். பட் இது ஜாவாஸ்கிரிப்ட்ல கம்பைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம் ஃபர்தரா. வேற இந்த h1ல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா I'm just specifying the callback function. டைரக்டா நான் இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, டைரக்டா நான் தரேன். அப்படி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஈவெண்ட் வழியா நான் அதோடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் மாத்துறேன். ரைட். ஸோ இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு, ஹுக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நீங்க நார்மலான HTML கண்டென்ட்லயே பண்ண முடியும். பட் நான் இந்த இடத்துல அதை ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல.
ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் ஸ்பெசிஃபையிங் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தட். எப்படி ஒர்க் ஆகும், இப்படி தான் நீங்கள் பண்ண முடியுமே இதில். ஓகேவா, இப்படி தான் பண்ணுவீங்க ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல விர்ச்சுவல் டாம் அப்படின்ற கான்செப்டும் ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி எல்லாம் அகைன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதே போல் நான் சொல்லியிருக்கேன். ஹியர் இட் இஸ் கெட்டிங் அஸ் அ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். I'll just follow this link. ஸோ ஹலோவை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வணக்கம் அப்படின்ட்டு மாறி இருக்கிறத பார்க்கலாம். இதுவுமே அதே தான். நான் இந்த இடத்துல எந்த ஸ்டெப்ஸுமே டிஃபைன் பண்ணல. I'm just specifying the goal over here. It is an example. ஓகே, ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணலாம், ரியாக்ட் ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, யூ ஹேவ் பில்ட் டூல்ஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ இதில் ரியாக்டோடைய அஃபிஷியல் பில்ட் டூலுமே இருக்கு. சரியா, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு பேரு கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அண்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட், JavaScript ரன் டைம் என்விரான்மெண்ட். அதுக்காக நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகேவா, நார்மலான இன்ஸ்டாலேஷன் தான், டைரக்டா வந்துடும். ஜஸ்ட் கோ டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ள போயிடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூ வில் ஜஸ்ட் ரன் node தென் -b. ஸோ இது உங்களுக்கான வேர்ஷன் காட்டணும். அப்படி வேர்ஷன் காட்டல அப்படின்னா யூ டிட் சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் ரீஇன்ஸ்டால் இட். ஓகே, ஸோ நோடு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த நோடை வச்சு தான் நாம பேக்கேஜா அந்த நோட் மாடியூல்ஸ் வழியா ரியாக்டை ஏற்ற போறோம். காஸ்ட் அதுவுமே ஒரு பேக்கேஜ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல யூ வில் ஹாவ் தட் கிரியேட் ரியாக்ட் ஆப். இதுதான் வந்து அஃபிஷியலான ரியாக்ட் டீம் தரக்கூடியது. ஓகேவா, இட் இஸ் ஸ்லோவர். 3 minutes கிட்ட ஆகும் இது பண்றதுக்கு. ஓகேவா, இட் டேக்ஸ் சர்டன் டைம். பட் இதுக்குள்ள டெஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். சரியா, ஸோ ரியாக்ட் டீமே என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களே வீட் அப்படின்ற ஒரு பில்ட் டூலை யூஸ் பண்ண சொல்றாங்க. அவங்களே சொல்றது. ஸோ இந்த வீட் அப்படின்ற டூல்குள்ள நிறைய இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் அந்த பண்ட்லர் இருக்கும். சரியா, ஸோ லைக் வெண்ணிலா ஜாவாஸ்கிரிப்டுக்கு, Vue.jsக்கு, தென் Reactjsக்கு, ஸ்வெல்ட்டுக்கு, சாலிடுக்கு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ இதில் டைப் ஸ்கிரிப்டோடைய வேரியண்ட்டும் இருக்கு. ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் இட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு VS Code. Then I'll just open a folder here. Then desktop kulla I'll just create a new folder called sample. So here in the sample kulla I'm just going to create the project. Okay, so Node.js namak install aidiche. I'm just going to the terminal which is built in with VS Code. In the terminal kulla poikalam. In the terminal kulla I'm just going to specify the instruction. What is the instruction we are going to give அப்படின்னா, நீங்க அகைன் அதோடைய டாக்குமெண்டேஷன் குள்ள போனீங்க அப்படின்னா here you have the command prompt for it. ஸோ இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா, யானுக்கும் இருக்கு, சரியா, bun.jsக்கும் இருக்கு. நம்ம Node.js யூஸ் பண்றோம், npm யூஸ் பண்ணலாம். இப்போ npm create beat at latestன்றது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ இதன் வழியா டைரக்டா பண்ண முடியும். I'll just copy it, then I'll just paste it over here. ஸோ இது டைரக்டா உங்களுக்கு வந்துடும். If I enter it, it would specify it. Project name என்ன அப்படின்னு கேட்குது. I'm just going to specify it as a sample. Then இதுல Reactjs நான் செலக்ட் பண்ண போறேன். Then JavaScript வேரியண்ட்டை சூஸ் பண்றேன். தென் இது வந்து எனக்கு பேசிக்கான இதுவை எனக்கு செட் பண்ணி தந்துடும். இதோடைய பேக்கேஜஸ்ல எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதோட டிபெண்டன்சியா ரியாக்ட் டாமும் இருக்கு. ரைட், இந்த ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம் டிபெண்டன்சிஸும் இந்த ESLint இந்த டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸும் ஏற்ற போறோம். எப்படி ஏற்றலாம்? ஹியர் இட் இஸ் கிவிங் இட். ஓகே, ஸோ இந்த package.json இருந்தாலே போதும், we are going to make it. So I'll just go to that folder by changing the directory. Change directory அப்படின்னு அர்த்தம். இதுல நான் சாம்பிள்குள்ள then in the sample I'm just going to install that. npm install கொடுத்தீங்க அப்படின்னா it would install all the dependency packages for them. So இப்போ packages எல்லாமே install ஆயிடுது. It is faster, so you cannot worry about that. So then இதுல on the meantime நம்ம scriptல பார்க்கலாம் இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல devன்ற கஸ்டம் கமாண்டுக்கு நம்ம வீட் ப்ராஜெக்டை சர்வர் டெவலப்மெண்ட் சர்வருக்கு நாம கொண்டு போறோம். வீட்டுன்றது அதுதான் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, you can create a command of run in between it. Okay, npm node package manager, then specifying here custom command. இந்த devன்றது custom command. So run கொடுப்பீங்க, then specifying the script. So இந்த dev நான் கொடுக்குறேன் அப்படின்னா it would create a development server for us. So then click on that local host. உள்ள போயிடுங்க. We just build the first React app for us.
ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க ரியாக்ட் அப்ளிகேஷனை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்தராக நாம் ரியாக்ட் சீரீஸை தொடர போகிறோம். ரியாக்டில் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு கான்செப்டாக நாம் போக போகிறோம். ஸோ இந்த சேனல் புதுசு, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் we are going to see. Thank you all. Bye.